மகாராஷ்டிரால தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுது. 200 லிட்டர் தண்ணீரை 60 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய சூழலானது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு. நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல பார்க்கக்கூடிய இந்த தண்ணீரை மிச்சம் பண்ணணும், தண்ணீரை சேமிக்கணும், அன்வான்டா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகளை சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி வரக்கூடிய கதைகள் போலவே இப்போ மகாராஷ்டிரா மாநிலம் மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலானது அங்க நிலவிக்கிட்டு இருக்கு. முதல்ல மகாராஷ்டிரால எதனால தண்ணீர் பஞ்சம் ஏற்படுது, மகாராஷ்டிரா எப்படியாப்பட்ட ஒரு நிலப்பகுதி அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக இருக்கு. மகாராஷ்டிரா நம்ம இந்தியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். இந்த மகாராஷ்டிரா மாநிலம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுல இருக்கக்கூடிய பாதி பகுதியானது டெக்கன் பிளாட்யூல வருது. டெக்கன் பிளாட்யூ அப்படின்றது ஒரு வறட்சியான ஒரு நிலப்பரப்பை கொண்டது அப்படின்னே சொல்லலாம். முதல்ல மகாராஷ்டிரால இருக்க பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடியதிலேயே இரண்டாவது அதிக பாப்புலேஷன் உடைய மாநிலமா மகாராஷ்டிரா தான் பார்க்கப்படுது. அங்க தண்ணீர் பஞ்சம் நிலவரத்துக்கு மகாராஷ்டிராவினுடைய பாப்புலேஷனும் ஒரு காரணமா பார்க்கப்படுது. மகாராஷ்டிராவுடைய நிலப்பரப்புன்னு சொல்லி பார்க்கும்போது மகாராஷ்டிரா ஒரு ட்ரையான லேண்ட் உடையது அப்படின்னே சொல்லுவாங்க. குறிப்பா பார்த்தோம்னா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய இந்த மத்திய பகுதி மற்றும் கிழக்கு பகுதி அதிகமான வறட்சி இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பாவே பார்க்கப்படுது. சோ இந்த இரண்டு பகுதிகளும் எங்க வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக்கன் பிளாட்யூவினுடைய மைய பகுதியில தான் இந்த மத்திய மகாராஷ்டிராவும் கிழக்கு மகாராஷ்டிராவும் நம்மளுக்கு இடம்பெறும். ஸோ அதனாலேயே இங்க தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்றது வருஷம் இந்த கோடை காலத்துல ரொம்ப அதிக அளவிலேயே இருக்கும். அதனால தான் இந்த வாட்டி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாசிக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போரிச்சிவாடி அப்படின்ற பகுதியில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுது. இதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பட்டியல் போட்டு பார்க்க போனா, சீரற்ற மழைப்பொழிவு ஒரு முக்கிய காரணம். அதன் பிறகு கரும்பு சாகுபடி. இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரும்புக்கு நம்ம எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்போம். குறிப்பா விழா காலங்கள்ல மகாராஷ்டிரால விவசாயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரும்பு சாகுபடி தான் ரொம்ப அதிக அளவுல இருக்கும். பொதுவாகவே கரும்பு சாகுபடி பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிகமா தண்ணீர் உறிஞ்சக்கூடிய ஒரு விஷயமா தான் கரும்பு சாகுபடி பார்க்கப்படுது. ஸோ கரும்பு சாகுபடி மகாராஷ்டிரால அதிகமாக நடக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் அப்படின்றது ரொம்பவே உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மையிலேயே இருக்கும் அந்த சாகுபடிக்காக. அதனாலே லேண்ட் ரொம்ப ட்ரை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வாட்டர் மிஸ்மேனேஜ்மெண்ட். தண்ணீரை சரியா கையாளாகாம இருக்கிறது. அதாவது தண்ணீரை நம்ம சேமிச்சு வைக்கணும். இந்த காலத்துக்கு நம்மளுக்கு தண்ணீர் தேவைப்படும். அதாவது இப்ப தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா கோடை காலத்துல தண்ணீர் சேமிக்கிறதுக்காக பல்வேறு திட்டங்கள் இருக்கு. இதே போல மகாராஷ்டிராலையும் இருக்கு. ஆனா திட்டங்களை செயல்முறைப்படுத்துறதுல அங்க பல்வேறு தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. அதே போல சமூக ஆர்வலர்களும் செயற்பாட்டாளர்களுமே இந்த கருத்து தான் பதிவு பண்றாங்க. இன்னொன்னு நம்ம பார்க்க போனா மகாராஷ்டிராவினுடைய நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாதி நிலப்பரப்பு நம்மளுக்கு பீச் ஒட்டி இருந்தாலும் கூட இந்த மத்திய மற்றும் கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ட்ரையஸ்ட் லேண்டாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சமநிலையா இருக்காது, ரொம்ப மேடும் பள்ளமுமா இருக்கும். மழைப்பொழிவு சீரற்று இருக்கிறதுனால தண்ணீர் சில இடங்கள்ல தேங்கும், சில இடங்கள்ல தேங்காது, சில இடங்கள்ல ஊற்றெடுக்கும், சில இடங்கள்ல ஊற்றெடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மழை பெஞ்சாலும் டக்குன்னு ட்ரை ஆயிடும் அந்த லேண்டே அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமும் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா பார்க்கப்படுது. இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாலேயே அங்க தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்றது ரொம்ப அதிக அளவுல இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரால இந்த போரிச்சிவாடி அப்படின்ற பகுதியில 3 முக்கியமான கிணறுகள் இருக்கு. இந்த 3 முக்கியமான கிணறுகளுமே இப்ப ரொம்பவே வறட்சியா தண்ணீரே இல்லாம அப்படி ஆனதுனால இந்த போரிச்சிவாடி அது மட்டும் இல்லாம நாசிக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களும் முக்கியமா இந்த போரிச்சிவாடி கிராமங்களும் ரொம்பவே தண்ணீர் பற்றாக்குறையில பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்றது ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து சென்று ரொம்பவே கம்மியான தண்ணியை சேமிச்சுட்டு வரக்கூடியதாவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அங்க பிடிக்கக்கூடிய தண்ணீர் அப்படின்றது ரொம்பவே மண்ணு கலந்து சேறு கலந்து ரொம்பவே அசுத்தமானதாவே பார்க்கப்படுது. அதை எடுத்துட்டு அவங்க ஹீட் பண்ணி வடிகட்டி குடிக்கக்கூடிய நிலை தான் இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சூழ்நிலையாவே பார்க்கப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் இதனால ரொம்பவே
மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பெறுது. அங்க இருக்கக்கூடிய கள ஆய்வுல அங்க இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றது இல்லைன்னா, நாங்க ஒரு தண்ணி எடுக்கிறதுக்காக 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியதா இருக்கு. திரும்ப வர்றதுக்கும் எங்களுக்கு அத்தனை கிலோமீட்டர் இருக்கு. அதே போல கிணறுல அங்க இருக்கக்கூடியதே ஒரு கிணறு தான். அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சுற்றுவட்டார மக்கள் அந்த கிணறுல தண்ணி எடுக்கிறதுனால நாங்க ரொம்ப நீண்ட நேரமா அங்க வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. அங்க வெயிட் பண்ணி திரும்ப அதே 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து வர்றது எங்களுக்கு ஒரு நாள் இதிலேயே கழிஞ்சிருது. எங்களால குழந்தைகளையும் வீட்டில் இருக்கக்கூடியவங்களையும் பார்த்துக்க முடியல. எங்களால ஒரு சமையல் கூட நிம்மதியா செஞ்சு சாப்பிட முடிய மாட்டேங்குது. நிறைய நோய் தாக்கங்கள் ஏற்படுது, நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகிறதாகவும் அவங்க சொல்றாங்க. உடல் பயங்கரமா எங்களுக்கு வலி எடுக்குது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப கண்ணீர் மல்க பத்திரிகையாளர்களுக்கு அவங்களுடைய நிலையை சொல்றது அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமாவே பார்க்கப்படுது. அதாவது தண்ணீர் மேலாண்மை, தண்ணீரை எப்படி கையாளணும், இந்த 2 விஷயங்களுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இது ஒரு முன்னுதாரணம். இது ஒரு பாடம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா மகாராஷ்டிராவினுடைய தண்ணீர் பற்றாக்குறையானது பார்க்கப்படுது. ஸோ அதனால இப்போ ஒரு 3 நாட்களாகவே இந்த புகைப்படங்களும் சரி, இந்த வீடியோக்களும் சரி சமூக வலைதளங்களில் அதிகம் பரவிட்டு வர வண்ணமாகவே இருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடியது கோடை காலம் அப்படின்றதுனால வரக்கூடிய நாட்களில் நம்ம தண்ணீரை எப்படி சிக்கனமா சேமிக்கணும், எப்படி சிக்கனமா யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் நம்ம நினைவில் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது.